நம்ம இஸ்ரோ அடுத்த 15 வருஷத்தில் விண்வெளி உலகையே மிரட்ட போகிறாங்க. சந்திராயன் 3 ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி, அடுத்து என்ன? மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்ப போகிறோமா? நிலவில் வீடு கட்ட போகிறோமா? இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம பேச போகிறது ககன்யான் திட்டம். இதுதான் இந்தியாவோட முதல் ஹியூமன் ஸ்பேஸ் லைட் மிஷன். அதாவது நம்ம ஊர் ராக்கெட்டில் நம்ம ஆளுங்களை விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம். யார் அந்த வீரர்கள்? 4 தைரியமான விங் கமாண்டர்ஸ் தேர்வாகி இருக்காங்க. இவங்களுக்கு ரஷ்யாலையும் நம்ம ஊர்லேயும் கடுமையான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வியோமித்ரா. மனுஷங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி வியோமித்ராங்கிற ஒரு பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது அங்கே போய் மனுஷங்க மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சு காட்டும். இது சக்ஸஸ் ஆனால் 2026 லாஸ்ட்டில் இல்லைனா 2027 ஸ்டார்டிங்கில் 3 இந்தியர்கள் விண்வெளிக்கு செல்வது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு விண்வெளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுதான் பெருசு. ஆனால் 2035க்குள்ளே இந்தியா தனக்குன்னு ஒரு பாரதிய அந்தரிக்ஷ நிலையம், அதாவது நம்ம ஊர் விண்வெளி நிலையத்தை அமைக்க போகுது. ஏன் இது முக்கியம்? மற்ற நாட்டை நம்பி இருக்காமல் விண்வெளியிலேயே தங்கி பல மாதங்கள் ஆராய்ச்சி பண்ண இது உதவும். அங்கேயே மைக்ரோ கிராவிட்டியில் மருந்து தயாரிக்கிறது, புது மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்தியா ஒரு தனி ரூட்டில் தான் போக போகுது. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். பிரதமர் மோடி ஒரு அதிரடியான டார்கெட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு தெரியுங்களா? 2040க்குள்ளே நிலவில் இந்தியர்கள் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்குறதுக்கான வழிகளையும் பார்க்குறாங்க. நிலவோட தென் துருவத்தில் இருக்கிற ஐஸ் கட்டிகளை தண்ணியாக மாற்றி அதை வச்சு ராக்கெட்டுக்கு தேவையான ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்க முடியும்னு நம்புகிறாங்க. நிலவு ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி செயல்பட போகுது செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. நானும் அப்படி தான் நினச்சேன். யோசிச்சு பாருங்கள், இந்த மிஷன்களுக்காக உருவாக்குற டெக்னாலஜி நாளைக்கு நம்ம ஃபோன் நெட்வொர்க்கு, அக்ரிகல்ச்சர் அப்டேட்டு, புயல் எச்சரிக்கைன்னு எல்லாத்தையும் இன்னும் அக்யூரேட்டாக மாற்றும். அதோட விண்வெளி துறையில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நம்ம பசங்களுக்கு கிடைக்க போகுது. இந்தியா இப்போது வெறும் ராக்கெட் விடுற நாடு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வழிகாட்டுற நாடாக மாறிட்டு இருக்கு. மனுஷங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ராக்கெட்டோட பாதுகாப்பு அம்சங்களை சோதிக்கிறதுக்கு ஆளில்லா விண்கலங்களை இஸ்ரோ அனுப்பணும். இது இந்த 2026 வருஷத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. மனுஷங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இஸ்ரோ ரொம்ப கவனமாக எல்லா சோதனைகளையும் முடிச்சுட்டு தான் போகிறவங்க. DFRL டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்ட்டரி மைசூரில் இருக்கிறவங்க நம்ம ஊர் சாப்பாட்டையே விண்வெளிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மூங் தால் கிச்சடி, இட்லி சாம்பார், உப்மா, அப்புறம் சிக்கன் கறி கூட அதில் இருக்குது. சாப்பாடு எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டில் பேஸ்ட் மாதிரி, அப்படி இல்லைன்னா டீஹைட்ரேட் பண்ணி உலர வைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அதை அப்படியே வாயில் பிரிக்கி தான் சாப்பிடணும். தண்ணீர் குடிக்கிறது எப்படின்னா, அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாதனால தண்ணி கிளாஸில் இருக்காது, காற்றுல உருண்டையாக மிதக்கும். அதனால் ஸ்ட்ரா வச்சு தான் குடிக்கணும். இந்த இயற்கை உபாதை கழிக்கிறது எப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அங்கே எப்படி பாத்ரூம் போவாங்க? விண்வெளியில் மிதந்துட்டு இருப்போம் இல்லையா, அதனால் அங்கே சாதாரண டாய்லெட் வேலை செய்யாது. அங்கே நிஜமாகவே என்ன நடக்கும்? விண்வெளி ஓடத்தில் ஒரு ஸ்பெஷல் டாய்லெட் இருக்கும். அதில் ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி இழுக்கிற சிஸ்டம், அதாவது சக்ஷன் சிஸ்டம் இருக்கும். திரவ கழிவுகளை ஒரு பைப் மாதிரி இருக்கும். அது வழியாக போனால் அந்த திரவத்தை இழுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் குடிக்கிற தண்ணியாகவே மாற்றிடுவாங்க. கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் அங்கே தண்ணி அவ்வளோ முக்கியம். அடுத்தது திடக்கழிவுகள். அது ஒரு தனி கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகி அப்புறமா பூமிக்கு வரும்போது அதை அப்புறப்படுத்திடுவாங்க. அங்கே எப்படி தூங்குவாங்க அப்படின்னா, காற்றுல மிதந்து போய் எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. அதனால் செவுத்தில் ஒட்டின மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் பேக் இருக்கும். அதுக்குள்ளே பூந்து ஜிப்பு போட்டுட்டு தான் தூங்கணும். இல்லைன்னா தூக்கத்தில் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் கை ஒரு பக்கம்னு மிதந்துட்டு இருக்கோம். விண்வெளிக்கு போனால் நம்ம உடம்புல சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்கும். இதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. உயரம் அதிகமாகும். பூமியில் கிராவிட்டி நம்ம முதுகெலும்பு அழுத்திட்டே இருக்கும். அங்கே கிராவிட்டி இல்லாததால் முதுகெலும்பு விரிவடைஞ்சு நம்ம உயரம் ஒரு இன்ச்சு முதல் 2 இன்ச்சு வரை அதிகமாகும். அப்படி அது நம்ம அப்போ அங்கே போனால் ஹைட் ஆயிடுவோமா? அங்கே பூமிக்கு வந்தாலும் அப்படியே தான் இருப்போமான்னா அப்படி கிடையாது. பூமிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும். பூமியில்
ரத்தம் வந்து காலுக்கு போகும். ஆனால் விண்வெளியில் ரத்தம் மேலே நோக்கி பாயும். இதனால் முகம் வந்து வீங்கின மாதிரியும் கால் வந்துட்டு மெலிஞ்சும் லுக் வந்துடும். எலும்பும் தசையும் வந்து அங்கே நடக்கிற வந்து தேவையில்லைங்கிறதுனால தசைங்க சோம்பேறி ஆகிடும். எலும்பில் இருக்கிற கால்சியம் குறைஞ்சு எலும்புகள் வந்து பலவீனமாகும். அதனால தான் விண்வெளி வீரர்கள் அங்கே தினமும் 2 மணி நேரம் கட்டாயமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நிலவில் கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அங்கேயும் சாப்பாடு மிதக்க தான் செய்யும். அங்கேயும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சாப்பிட்ற மாதிரி வேக்கம் சீல்டு பாக்கெட்டில் தான் உணவை வந்து சாப்பிடுவாங்க. நிலவோட தரைப்பகுதியில் இருக்கும்போது விண்வெளி உடையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பைப் வழியாக திரவ உணவுங்களை மட்டும் குடிப்பாங்க. இந்த சூட்டை கலட்டினா வந்துட்டு அவங்களால அங்கே இருக்க முடியாது. நிலாவோட கிராவிட்டி வந்து பூமியை விட 6 மடங்கு கம்மி. அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பூமியில் நீங்கள் 60 கிலோ இருந்தீங்கன்னா நிலவில் வெறும் 10 கிலோ தான் இருப்பீங்க. ஒரே ஒரு ஜம்ப் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உயரமாக பறப்பீங்க. அங்கே சாதாரணமாக நடக்க முடியாது, ஒரு மாதிரி குதிச்சு தான் போக முடியும். ஏன்னா கால்கள் வந்து தரையில் சரியாக நிற்காது. பூமியில் உங்களால் 2 அடி உயரத்துக்கு குதிக்க முடியுதுன்னா நிலவில் எவ்வளவு